நாடு முழுவதும் தொடர்ந்து ஒரு வாரமாக பல்வேறு இடங்களில் இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் போதிய ஏற்பாடு செய்யாததால் தவித்த விமான பயணிகள். தடைபட்டிருந்த விமான சேவைகள் படிப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு வருவதாக இண்டிகோ நிறுவனம் விளக்கம். நாடு முழுவதும் 95 விழுக்காடு விமான சேவை இணைப்பு மீட்கப்பட்டு விட்டதாக அறிவிப்பு. டெல்லி எவ்வளவு நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாடு சிக்ஸர் அடிக்கும். மதுரையில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்ல நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சிலர் கேடுகட்ட மலிவான அரசியல் செய்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சில கட்சிகளுக்கு எப்போதும் கலவர சிந்தனைதான் எனவும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேச்சு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள், அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் திமுக துடைத்தெறியப்படும், தயாராக இருங்கள் ஸ்டாலின்ஜி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதல்வரை நினைத்து வருத்தமாக உள்ளதாக நயினார் நாகேந்திரன் பேச்சு. தேர்தலை மனதில் வைத்தே முதல்வர் ஸ்டாலின் பேசுவதாகவும் விமர்சனம். 2026 இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டித்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம். பல்வேறு இடங்களில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவிற்கு எதிராக திராவிட இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். இரண்டாயிரத்தி 26 வரை அன்புமணியை பாமக தலைவர் என்ற தேர்தல் ஆணைய அங்கீகரிப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை. எந்த நீதிமன்றம் சென்றாலும் ராமதாஸ் தரப்பினால் வெல்லவே முடியாது என வழக்கறிஞர் கே. பாலு சவால். இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், சவாலா சொல்றேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பாமகவுக்கு தற்போது தலைவர் யாரும் இல்லை. வழக்கறிஞர் பாலு தினமும் பொய்களை பேசுவதாக ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த கோபு விமர்சனம். வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொடர்ந்து அந்த திறமையான பேச்சாளர் இல்லையா, அதனால அவர் தன்னுடைய பேச்சாற்றலை காட்டுவதற்காக கோயபல்ஸ் மாதிரி நிறைய பொய்களை தினந்தோறும் கட்டவிழ்த்து விடுகின்றார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். அவரவருக்கு உரிய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் பேச்சு. தவேகவுக்கு விரைவில் சின்னம் கிடைக்கப் போவதாக அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தகவல். சின்னத்தை பார்த்து நாடே வியக்கப் போவதாகவும் அஞ்சப் போவதாகவும் பேச்சு. நிறைவேறிலே நமக்கு சின்னம் கிடைக்கப் போகிறது எனக்கு தெரியும், ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. ஆணை வரும் வரையிலும் அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நாடே வியக்கப் போகிறது, நாடே அஞ்சப் போகிறது. புதுச்சேரியில் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை மேலும் நிபந்தனைகள் விதிப்பு.
தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை என அறிவிப்பு. அமமுக யாருடன் கூட்டணி? அம்மா பிறந்தநாளில் அறிவிக்கப் போவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஜனவரி ஆர் பிப்ரவரி வரைக்கும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கு. அம்மாவுடைய பிறந்த நாள் வருகிற நேரத்தில் எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கரிபியன் பகுதிகளில் அமெரிக்க படைகள் குவிப்பு எதிரொலி. புதிதாக 5600 வீரர்களை ராணுவத்தில் இணைத்த வெனிசுலா அரசு. உலக நாடுகளில் களை கட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். கிறிஸ்துமஸ் மரங்கள், குடில்கள் அமைத்து பண்டிகையை வரவேற்க காத்திருக்கும் மக்கள். உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. ஊக்கமளித்து நிதி வழங்கிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த வீராங்கனைகள். இந்த வேர்ல்டு கப்புக்கு எப்படி நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்தில் உதயநிதி சார் கூப்பிட்டு 1 lakh தருவார்னு நினச்சேன். 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. அவர் கொடுத்த பேமெண்ட்டில் தான் நான் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். இந்தியா கோசம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்தியா கோசம் விளையாடுறது. இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடனான திருமணம் நின்றுவிட்டதாக கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அறிவிப்பு. ஆதாரமின்றி பகிரப்படும் வதந்திகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பலாஷ் முச்சல் எச்சரிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. ஆஷஸ் தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை. ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் ஜெர்மனி இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது.